தொடக்கத்தை கொடுத்திருக்கீங்க. தர்மசாஸ்திர ஜோதிட வித்யாலயாவின் வாராவாரம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உத்தர நட்சத்திரம், இந்த உத்தர நட்சத்திரத்துக்கு உண்டான தல விருட்ச கோயில்கள். நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். நட்சத்திர கோயிலுக்கும் இந்த ஸ்தல விருட்ச கோயிலுக்கும் நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். நட்சத்திர கோயில்கள் தனி, இந்த ஸ்தல விருட்ச கோயில்கள்ங்கிறது தனி. இது என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் அந்த மூலவரை குறிக்கும். ஸ்தலத்திற்கு உண்டான கோயில் பாத்தீங்கன்னா அந்த விருட்சத்தை மட்டும்தான் குறிக்கும். ஸ்தல விருட்சம் என்னமோ இந்த குறிப்பிடப்பட்டுள்ள கோயில்கள்ல என்ன ஸ்தல விருட்சம் சொல்றோமோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஸ்தல விருட்சம் தான் இந்த கோவில்ல இருக்கும். அதனால கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அடுத்தது உத்தர நட்சத்திரத்துக்கு உண்டான ஸ்தல விருட்சம். உத்தர நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் அரளி மரம். இந்த அரளி மரம் எந்தெந்த கோவில்கள்ல இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் திருக்கோயில், சிங்கிரி கோயில், வேலூர். அருள்மிகு சாமுண்டி அம்மன் திருக்கோயில், கம்பம், தேனி. அருள்மிகு திருநெடுங்கலநாதர் நித்திய சுந்தரேஸ்வரர் மங்களாம்பிகை கோயில், திருநெடுங்குளம், திருச்சிராப்பள்ளி. அருள்மிகு மசினி அம்மன் திருக்கோயில், மசினகுடி, நீலகிரி மாவட்டம். அடுத்து செவ்வரளி மலர். உத்தர நட்சத்திரத்துக்கு அடுத்த மரம் செவ்வரளி மலர். அருள்மிகு சிதம்பரேஸ்வரர் சிவகாம சுந்தரி, சாத்தூர், விருதுநகர். அருள்மிகு கரவீரநாதர் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில், கரைவீரம், திருக்கண்ணமங்கை. அருள்மிகு திரு நங்காளீஸ்வரர் காமக்கோட்டத்து நாச்சியார், புலிக்கரை, திருவாரூர். பொன் அரளி மரம். அடுத்தது செவ்வரளி மரத்திற்கு அடுத்தது பொன் அரளி மரம். அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயில், குமரகிரி, சேலம். அடுத்து கஸ்தூரி அரளி. அருள்மிகு புண்ணிய கோடியப்பர் இடைவாய்நாதர் அபிராமி உமையாம்மாள் திருக்கோயில், குடவாசல், திருவாரூர். இந்த செவ்வரளி மரம், பொன்னரளி மரம், கஸ்தூரி அரளி, அரளி மரம், இது எல்லாமே உத்தர நட்சத்திரத்துக்கு உண்டான தல விருட்சம்.